கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு உளமாற நான் நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நம் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் தான் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆத்மாவிலே, சரீரத்திலே, உலக கவலை கண்ணீரிலே விடுதலை. அதனால்தான் இந்த நேரம் விடுதலை நேரம் என்று அமைத்திருக்கிறோம். இறைவசன வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது அது நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இந்த தெய்வீக திருவுளத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார். அருமையான ஒரு பாட்டு கூட இருக்கும். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பாருங்க, வேதம் வழியா நம்மோடு கூட பேசுகிறார். அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ தெய்வீக திருவிடத்திலே அதை உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தைகள் கடவுளுடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு நல்வழி காட்டுகிறதா இருக்கிறது. கடந்த நாட்களிலே பகைமையின் நிலையும் விளைவு என்கிற செய்தியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்கள். தெய்வத்துடையாக 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுமே, மறைவில் கூறப்பட்டது அனைத்தும் கடவுளுடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்றும், அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாம் சில வேளை கண்டிக்கிறதாக இருக்கிறது, கற்பிக்கிறது, கண்டிக்கிறது, சீராக்கிறது. இந்த பகைமையின் நிலையும் விளைவாகவும் பார்க்கிற பொழுது அநேக சகோதர சகோதரி உள்ளம் குத்தப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏனெனில் ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, 2 பக்கம் கருக்குள்ள பட்டயமாக அது கத்தி போல குத்தி மூளை மூட்டு வரை 8 மணி சொல்லப்பட்டது அல்லவா? 8 இருக்கிறது. உயிருள்ளது அல்லவா? குத்துது அல்லவா? எட்டுதல்லவா? செய்கிறது. பிரியமானவர்களே, நாட்களிலே செய்தியை கேட்டு ஒரு சகோதரி என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் கேட்ட கருத்து மிகவும் உண்மையாகவே சரியான கருத்து தான். அவர் சொன்னார்கள், பிரதர், நான் ஒருத்தரோடு ரொம்ப நாள சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. அதனால அவங்களோடு கூட நான் சமாதானம் செய்து கொள்ளலான்னு விரும்புறேன்.
ஆனா அவங்க என்னோட சமாதானம் ஆயிடுவாங்களா, மன்னிச்சு ஏத்துக்கிடுவாங்களான்றது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு பிரதர். எப்படி அவங்களோட போய் நான் சமாதானம் செய்து இப்ப சொல்லிக்கிறது செய்யறதுன்னு நான் சொன்னேன். பைபிள் சொல்லப்படாத வார்த்தை ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிருக்கு, செயல் சொல்லிருக்கு, நீங்க செய்யுங்க. எப்படி? அவர் தனிமையாய் போகிற பொழுது அவரோடு கூட பேசி சமரசனம் செய்து கொள். அவர் தனிமையா போகிற பொழுது அங்கோட போயிட்டு என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லுங்க. அது சரியான முறை. நான் உங்களுக்கு விரோதமா தவறான பேசியிருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன், நான் தப்பெல்லாம் உணர்றேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கிடுன்னு கேளுங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வார்த்தை கொடுங்க, அப்ப தனியா பேசி சொல்லிடுங்கட்டுக்கு மன்னிச்சுடுங்க. சில பேசுவாங்க, இதுல மன்னிப்பு கேட்கறனாக்க நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க. தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா நீ என்ன மன்னிக்குது பகிராக்கம், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லு தாழ்ச்சியோடு கூட. ஒருவேளை அவங்க தான் குற்றம் பண்ணிருக்கலாம், அவர்கள் தான் தவறு செய்திருக்கலாம், அவர்கள் தான் தப்பு தவறு செய்திருக்கலாம், உனக்கு மனநோக செய்த வாழ்க்கை கெடுத்திருக்கலாம். ஆனாலும் கூட நீங்க போயிட்டு என்னே மன்னிச்சுக்கிட்டுன்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சுக்கிட்டுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், நடந்திருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கிட்டுன்னு சொல்லுங்க. அதுல பெரிய விளைவு உண்டாகும். தனிமையாய் போகிற பொழுது அவளோடு கூட பேசி சமரசம் செய்து கொள்ளுங்க. ஒன்று. இரண்டாவது, ஒருவேளை அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் 2 அல்லது 3 பேரை கூட்டி சென்று அவர்களோடு கூட பேசி சமரசம் செய்து கொள்ளு சொல்லிட்டு இருக்கு. ஒப்புரவு செய்து கொள்ளணும். கூட்டி போறவங்க யாரா இருக்கணும்? உண்மையான நிலையில் இருக்கிறவர்களா இருக்கணும், ஒரு ஆத்மீக நிலையில வாழ்கிறவர்களா இருக்கணும், எல்லோரோட கூட சமாதானமும் கடவுளுடைய அன்பும் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆத்மீக நிலையிலே வாழ்கிற சகோதரனை சகோதரியை கூட்டிக் கொண்டு போயிட்டு அவளோடு கூட பேசி சமரசம் செய்யலாம். அப்படி பேசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கருத்துக்களை சொன்னாக்க ஆட்டோமேட்டிக். அப்படி அவர்கள் அந்த நிலைக்கும் வரவில்லை என்றால் திருச்சபையில் மூப்பர்களை கூப்பிடும் சொல்லப்பட்டிருக்கு. அருத்தந்தரோட சொல்லுங்க, குருவரோட சொல்லுங்க, ஃபாதர் இந்த மாதிரி நான் இப்படி 2 ஏதோ மனசுக்கு குத்தப்பட்டிருக்கு, மனசுட்டு மாணவனுக்கு சமாதானம் ஆகிக்கலாம் இருக்கேன், அவங்களோட கூட நான் போயிட்டு. ஆனா நான் தனியா பேசி பார்த்தேன், வரல, 3 பேர் பேசியும் பார்த்தேன், வரமாட்டாங்க, நீங்க ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும் ஃபாதர் சொல்லி அவர்கள் கண்டிப்பா குருவானவர் சமாதானம் செய்யறதுக்காக முயற்சி எடுப்பார். குருவானவர் அருத்தந்தை சொல்லி பேசி சமாதானத்துக்கு அப்பயும் வரவில்லை என்றால் விட்டுடுன்னு சொல்லுது ஆண்டவர். பைபிள் சொல்லுது விட்டுடு, அவங்கள விட்டுடு, அவர்கள் வேற யாரோ போல இருக்கட்டும், நீ யாரோ போல இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு சமாதான நிலை இருக்கிறது, உங்களுக்குள்ளாக சமாதான நிலை இருக்கிறது, மன்னிக்கிற தன்மை இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிற தன்மை இருக்கிறது. இது கடவுளுடைய நிலையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவருடைய பார்வையிலே ஓகே டிக் என்ன சொல்லிட்டு. எனவே நண்புக்குறை இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த சகோதரி அவர்கள் மனம் கேட்டு விட்டார்கள். ஒருவேளை நீங்கள் கூட அப்படிப்பட்ட நிலையில இருக்கலாம். எனவே தான் தூயான மனத்தினாலே நான் எல்லோருக்கும் இதை சொல்லுகின்றேன். அவர்கள் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சுக்கணும் சொல்லணும். நான் முன்ன மன்னிக்கிறேன் சொல்லக்கூடாது. அப்படி போனாக்க அது விபரீதமான காரியங்களாக போயிடும், தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த நாள் பார்க்கிற பொழுது இந்த செய்தியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சமாதானத்துக்காக பெரிய காரியங்கள் அது செய்து கொண்டே இருக்கிறார். செய்தி ஆண்டுடைய வார்த்தை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்? ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தான். ஆண்டவருக்கு நன்றி. பிரியமானவர்களே, செய்தியை, இறை வார்த்தையை, கடவுளுடைய நடத்தி செய்தியை கொடுக்கிற அந்த ஆண்டவர் தானே, வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவர் தானே நம்மோடு கூட இருக்கிறார். மார்க் 16 இது சொல்லுவது போல நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் உடனிருந்து அரும் அடையாளங்களால், இதெல்லாம் அரும் அடையாளங்கள், அரும் அடையாளங்களால் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி 4 நிலையை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும். மன்னிப்பு உண்டாகிற பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும், இறைவி வரும். பகைமை அழிகின்ற பொழுது, ஒப்புரவாகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் கிருபையும் நம்முடைய நிரப்பிக் கொண்டிருக்கும். ஒப்புக் கொடுக்கலாம்.
அன்பு ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுகிற என் அன்பு தெய்வமே, இப்பொழுது நீர் பேசும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற வார்த்தையாய் இருக்கிறபடினாலே நாங்கள் அன்னை மரியாதை போல உம்முடைய பாதத்திலே அமர்கிறோம். சாமுவேலை போல கேட்கிறோம் ஆண்டவரை, பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கடந்து போவதற்கான அருளையும் ஆசிரியும் தாரும் ஆண்டவரை. இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ உம்முடைய தூய ஆவியினாலே எங்களை இயக்கப்பட வேண்டும் என்று தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மனதை நீ பக்குவப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை நான் வாழ்வைக்கு கிருபை செய்யும். அதன் மூலம் அரும் அடையாளம் செய்கிறவரே உமக்கே துதி, உமக்கே தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, செய்தியின் தொடர்ச்சி அப்படியே கேட்டு வருகிறோம். நான் அதிகமா எல்லாம் எழுதி பார்த்துட்டு இவங்க யோவான் திருமுகத்தில் தான் அதிகமா பார்த்துட்டு இருக்கிறோம். 1 யோவான் தான் அதிகமா பார்த்துருக்கோம். என்னோட யாராவது ஒரு ஆன்மா ஆலோசனைக்கு வேற கருத்துக்காக கவுன்சிலிங் வந்தாருனாக்கா அவங்க கூட சொல்றது அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுதுதான். சில வாலிய பசங்களும் மற்ற குடும்பத்தாரை யாராவது வரணும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லுவேன் இருக்கு. நீதிமொழி புத்தகத்தை எடுத்து தம்பி நல்லா படிப்பா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படி. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், 31 அதிகாரம் இருக்கு. 31 அதிகாரத்தை 31 நாள் படிப்பா. படிக்கிறது சாதாரண பிளஸ் மைனஸ் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது சொல்லப்பட்டிருக்கும். அதை படிச்சு உன் வாழ்க்கையில எதுன்றது கண்டுபிடிச்சு அது வழி போகும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சில சகோதரர் அதை படிச்சுட்டு போகும் பெற்றுப்பாங்க. அதே மாதிரிதான் பார்க்கிற பொழுது யோவான் திருமுகத்துல பயங்கரமா சொல்லிருக்கிற அன்பின் காரியங்களை பத்தி காட்டாங்கிட்டு இருக்கிறார். அதுதான் பத்தி நம்ம தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து அப்படியே அன்பின் காரியம் பார்த்து வந்துருக்கிறோம். இப்ப கூட 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் எடுத்து படிக்கலாம்னு விரும்புறேன். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நாம் எடுக்கலாம், படிக்கலாம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதவர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. என்ன ஒரு அருமையான ஒரு கருத்தை நீ படிச்சு பார்க்கணும். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை அதை படிக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாரும் உங்களுடைய வசந்த இந்த பைபிள் மேல விரல வச்சு நீங்களும் சகோதரர் படிக்கும்போது நீங்களும் ஒரு வாட்டி படிங்க. படிச்சு பார்க்கலாம். பாருங்க. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தன் சகோதர சகோதரியை வெறுக்கிறவர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர், தன் சகோதரர் கண் முன்னாடி சகோதர அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. பொய்யர்ட்டாங்க. இந்த பார்க்கணும் கடவுள் எப்படி மற்றவர்கள் தான் பார்க்கணும் சொல்லி கொடுக்கிறாங்க. இந்த வார்த்தை தான் அதை மீது படிச்சேன். இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது பிரியமாக்குள்ளே மற்றவர்களை அன்பு செலுத்தாதபடி கடவுளிடம் அன்பு செலுத்துகிறது பார்க்கணும். பயங்கரமான பக்தியின் காரியங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஏழை அவங்க விட்டுருக்க, அவங்களுக்கு உதவிச்சு இல்லை, அவங்களுக்கு அன்புன்னு இருக்கல, அவங்களுக்கு அன்பு பண்ணல. ஒரு ஏழை சின்னம் சிறியவருக்கு ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். சின்னம் சிறிய ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ, அவளுக்கு உடை கொடுக்கிறீர்களா, உணவு கொடுக்கிறீர்களா, அவள் பராமரிக்கிறீர்களா, அதெல்லாம் எனக்கு தான் செய்து என்று மத்தியுள்ள 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த சகோதரி வெறுக்கிற பொழுது யாரைய அவரே வெறுக்கிறோம் என்று அர்த்தம் உண்டு. கருத்தை பார்க்கணும் பிரிவுகளை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். இதுல நான் பார்க்கிற பொழுது தன் சகோதர சகோதரி வெறுப்போர் பொய்யர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொய்யர் என்று சொல்லுகிற பொழுது உண்மையாகவே நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஊழித்தின் ஆரம்ப காலகட்டத்தில் நான் முத பைபிளை படிச்சு ஆரம்பிக்கும் வந்து அப்படி படிச்சு கொண்டு வந்து வந்தான். இந்த பொய்யர் என்ற வார்த்தை படிச்சேன். இந்த பொய்யர் என்ற வார்த்தை படிக்கிற பொழுது
திருவெளிப்பாட்டுல 21ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை ஒரு நாள் படித்தேன். பைபிளோட கடைசி பகுதியில திருவெளிப்பாட்டுல 21ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை நான் படித்தேன். அதுல கடைசி வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கும் என்ன பண்ணுனாக்க, அதுல ஒவ்வொரு பாவத்துக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதுல 20 பொய்யரும் அதில் நுழைய மாட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கும். பொய்யரும் அதனை குறிச்சுக்கிடுங்க, அப்புறம் படிச்சு பாருங்க இருக்கு. அதுல பார்த்தாக்க பாவத்துல வாழ்கிறவர்கள் யாரும் அங்கே போக முடியாது சொல்லப்பட்டு கடைசி வீடு பொய்யரும் அதிலே நுழைய மாட்டாங்க. நானு கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சு, என்னது சாதாரண பொய் பேசுற கூட மேல போக மாட்டாங்களா சார்? பொய் பேசுற கூட மேல போக மாட்டாங்களா? பொய்ச்சாட்சி வல்லாத இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு 10 கட்டில் ஒரு காட்டில் பொய்ச்சாட்சி வர. ஆனா பொய்யருன்னு சொல்றது எப்படி அவங்க கூட முளை போட்டு விட்டாங்கன்ட்டு அப்படியே மனசுல. அப்ப தூயார் உணர்த்தும் போது நான் எடுத்து படிச்சு பார்த்தேனாக்க, தன் சகோதரி வெறுக்கின்ற காரியங்களை கொண்டும்போது அந்த 4:20 சொல்லப்பட்ட இப்ப பார்த்தோம், கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதரி வெறுக்கிறவர்கள் பொய்யர். இந்த பொய்யர் அங்கே போக மாட்டாங்க. பிரிமாவுகளே, கொலை செய்கிறவர்கள் அங்கே போக மாட்டார்கள், கொலை செய்கிறவர்கள் அங்கே போக மாட்டான்னு பார்த்தோம். அதான் முன்ன பார்க்கும் பொழுது கொலை செய்யறதுக்கு அந்த பார்க்கிற பொழுது நிலைவாழ் தன் சகோதரி செய்கிற வெறுப்பர் அனைவரும் கொலையாளிகள் பார்க்கிறோம். கொலையாளிகள் அங்கே போக மாட்டோம், பொய்யர் அங்கே போக மாட்டோம்னு பார்க்கிறோம். என்ன கருத்து? பொய்யர் அங்க போக மாட்டது மட்டும் இல்ல, நம்ம கலாத்தில பார்க்கும்போது சொல்லப்படும் சண்டை, சத்துரு, பிரிவினை, பிளவு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட நிலையாற்றி இறையாட்சி கொள்ள மாட்டார்கள் என்று ஏற்கனவே சொன்னதை இப்பொழுது சொல்லி எச்சரிக்கை சொல்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே, நாம் ஒருவரும் அழிந்து கெட்டு கீழே போகக்கூடாது என்பதற்காகத்தான், ஒருவரும் அழிந்து கெட்டு கீழே போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்கிறார். இவ்வுலகத்திலே நாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் மறுமையிலே நாம் செல்வதற்கும் தான் நாளில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நம்முடைய அன்பு ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் பார்க்கணும். இது நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, துயரத்தான் இருக்கு. நேற்று ஒரு அப்பா அம்மா பத்தி, அப்பா மகனை பத்தி நேற்று சொன்னேன். இங்கேயும் ஒரு அப்பா மகனை பத்தி தான். அப்பா இந்த கேட்ட சாட்சியம் தான் இது, நான் இல்லை, சாட்சியம் தான் அவர் சொல்லி கொண்டு போகிறது தான். அப்பா மகன், ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன், ஒரே செல்லமா வளர்த்துட்டாங்க. செல்லமா வளர்த்ததுனால அவன் தவறான வாழ்க்கையில் வாழ்க்கிற பொழுது ஒரு நாள் கோவப்பட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் தகப்பனே அடிச்சுட்டான், தலான்னு அடிச்சுட்டான். அப்பா அப்படியே அமைதியாயிட்டு அப்படி சேல அப்படி சோபால உட்காந்துட்டாரு. ஒண்ணு பண்ணல, உட்காந்துட்டாரா? அப்பா அடிச்சுட்டான். எனக்கு மனசுல பலவிதமான குமரர்கள் அழுகச்சு. தனியா ரூமுக்கு போயிட்டா, கணவன் மனைவி 2 ரூம் போயிட்டு ஒண்ணுமே இல்லை, அமைதியா போயிட்டாங்க. இந்த பையன் அம்பாட்டு போயிட்டான், அவங்க அடிச்சுட்டான். இந்த அப்பா அம்மாவுடைய மனது வேதனைப்பட்டு அப்படியே குழந்தைக்கு அவர்கள் ஒரு தியானத்துக்கு போயிருக்காங்க. தியானிச்சுட்டு ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அங்க ஆறுதல் செல்லுகிற போது அங்க கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கிற பொழுது தந்தை அவர்கள் சொல்லிருக்கிறாரு, உங்க பையனிடம் போயிட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லு, உங்க மகனிடம் போயிட்டு மன்னிப்பு கேளுங்கன்னு. மன்னிப்பு கேளுன்னு சொன்னாக்க, என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க? அவன் தான் என்ன அடிச்சுட்டான், நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? இல்லைங்க, பரவாயில்ல, மன்னிப்பு கேளுங்கன்ட்டு. ஃபாதர் சொன்னது, அர்த்தம் சொன்னது இந்த பெற்றோருக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. என்ன இப்படி சொல்லிட்டார்? திருப்பும் கேட்டு, ஃபாதர் இன்னொரு வாட்டி பார்த்துன்னு சொல்லி ஜெபம்னு சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க அவங்க பையன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க எல்லாம் சரி. இந்த பையன் அப்படி திருப்பம் போயிட்டு அவனுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டு இப்படி. இவர்கள் காரு வீட்டுக்கு அங்கிருந்து தியான சென்றது வீட்டுக்கு வருகிற பொழுது இந்த ஃபாதரை ஏன் அப்படி மீண்டும் பையன்கிட்ட போய் மன்னிப்பு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? இப்படி சொன்னாரு? அவர் ஜெபம் பண்ணி கூட சொன்னாரு இப்படின்னு சொல்லிட்டு மன குழப்பத்தோடு கூட வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வருகிற போது மகனும் மருமகளும் அங்கே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, சோபால உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க கணவனும் மனைவியும், அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் வருகிறார்கள். அப்பா வந்து அந்த பையன் கிட்ட வந்து அவன் பையனுடைய கையை பிடிச்சி, தம்பி கண்ணே
மகனே என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் உன்னை கோபப்படுற மாதிரி நான் உன்னை பேசிட்டேன்பா ஒரு வார்த்தை சொல்லிதான். நான் கோபப்படுற மாதிரி உன்னை பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். அந்த மன்னிச்சுக்கோன்னு சொன்ன உடனே என் அன்புக்குருவுகளே, அந்த பையன் நாங்க அப்பாவை கட்டி பிடிச்சி கால் விழுந்து கதறி 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 அழுந்திருக்கிறான். அவருடைய மனைவியும் அதில் எழுந்துட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும், அப்பா மாதா கணவன் பையனும் மருமகளும் 2 பேரும் காலில் விழுந்து கதறி அழுது என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார்கள். அன்றி பெரிய மனமாற்றம் அந்த பையனுக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. பெரிய மனமாற்றம். குடிப்பழக்கம் மாறி இருக்கிறது. அவன் தவறான வாழ்க்கையில மாறி இருக்கிறது. இருக்குது பக்தி குடும்பமாக அப்பா அம்மா பையன் மருமகள் 4 பேருமே மீண்டும் தியானத்துக்கு வந்தார்கள். சாட்சி சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறி போனது என்று. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் அன்பு குரலே, நாம் மன்னிக்கணும். மன்னிக்கிற பொழுது அங்க பகைமையும் எல்லாம் மாறிவிடுகிறது. சமாதானத்தின் கடவுள் அங்கே கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் சாட்சி கேட்கும் பொழுது அப்படி கண்ணில் அப்படி தண்ணீர் வந்து விட்டது. அந்த அப்பா பெரிய சொல்றாரு, அவர் பெரிய நல்லா வச்சு சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு அன்பு குரலை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். சரி, இதை நம்ம பார்க்கிற பொழுது எந்த ஒரு மனிதன் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கிறானோ அவன் அன்பு செய்கிறானோ அவன் தான் கட்டளை கடைபிடிக்கிறான். அவனே உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்கிறவர்களாக இருக்க முடியும். இல்லை என்றால் இல்லை. இதை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து நான் கொள்கிற பொழுது நான் நச்சுது அடிக்கிற நிலையில எல்லாம் சொல்லுவேன். உண்மையான ஒரு கிறிஸ்துவ நினைக்கும் ரோமர் 10 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை தயவு செய்து எடுத்து படித்து பார்க்கணும். ரோமர் 10 8ஆம் அதிகாரம். அந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த கடவுளுடைய ஆவின் அன்புன்ற பத்தி அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பார். ஆவிக்குரிய அன்பு நிலையை கொண்டு போயிட்டு இருப்பார். அதுல 8ஆம் அதிகாரத்திலே 9வது ரோமர் 8:9 கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால், கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால், நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல், இந்த உலகப்பிரமான நிலையை ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் இல்லைன்னு சொல்றார். இந்த கருத்து எவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை நாம் சிந்தித்தால் போதுமானது. பிரியமானவர்களே, பழைய மொழிபெயர்ப்பு கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவன் கிறிஸ்துவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கும் பழைய மொழிபெயர்ப்பில். என் அன்புக்குறவுகளை, நமக்கு எதிராக நிறைய பேர் குற்றம் செய்திருக்கலாம், பல துன்பங்களை செய்திருக்கலாம், நோக்கடித்திருக்கலாம். நாம் மன்னிக்கணும். அதுதான் உதாரணத்துக்கு அந்த பெரியவரை சொன்னேன். மன்னிக்கணும். மன்னிக்கிற பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவன். நானா அந்த பெரியவர் பார்த்து நான் சொன்னதுக்கு உண்மையான கிறிஸ்துவர் தான் நீங்க சொல்லிட்டு மன்னிக்கணும். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆவி ஒன்று கொண்டிராவிட்டால் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசு அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார், அநேக உபதரங்கள் படுத்தார், இல்லாத சொல்லி துன்பப்பட்டார். பிளாத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தது? அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். இப்படிலாம் சொல்லி கடைசியில சிலுவிலே தொங்கிற பொழுது அவர் சொன்னது என்ன? தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அந்த கிறிஸ்து இயேசுடைய ஆவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்குமானால் நம்மை எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசினார்களோ, திட்டினார்களோ, வந்திருந்தார்களோ அத்தனை பேரும் மன்னித்துடுவோம். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, அப்போதான் கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக நாம் வாழ்ந்திருக்க முடியும். இதுதான் ஆண்டவர் நம் கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் அப்படின்னானே, அந்த அருத்தந்தர் எப்படிதான் சொல்லி கொடுத்தார தெரியல. அப்படி போய் மன்னிச்சுட்டு பார்க்கணும், மன்னிச்சுட்டு இருக்க இந்த நிலை கடந்து வரணும். அப்போதான் பகைமை நிலை மாறி ஒரு நிலை கடந்து வருகின்ற கலையாக இருக்கும். இந்த அருமையான வேளையிலே
என் தூய ஆவின் உணர்த்துகிற நிலையிலே நான் கடந்து வருகிறேன். நாம் செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பகைமையின் நிலையும் அதன் விளைவுகளும் பார்த்துருக்கோம். அது பிற்பாடு அப்படி மன்னிக்கிற தன்மை. பகைவினால பயங்கரமான பிரச்சனைன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஒன்று கடவுளுக்கு விரோதமாய் போய்கொண்டிருக்கிறோம், அழகா இருக்கிறோம், கொலை செய்யலா இருக்கிறோம், ஜெபம் கேட்பதில்லை, பல கருத்துக்களை நாம் சிந்தித்தோம். நாம் சகோதர அன்பு கொண்டிருக்கப்பட வேண்டும், அப்போதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க முடியும். இல்லையானால் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கப்பட வேண்டும்னால் கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் வந்து அவர் உந்துகிறதானபடி நாம் செயல்பட வேண்டும். அப்பதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவனாக இருக்க முடியும் என்று கூட நாம் பார்த்தோம். சாட்சியத்தை கூட நம்மளை விட சொல்லி இந்த வெள்ளை கொண்டு பிரியமாவுள்ளே நான் சொல்லுகிறது கடவுளுடைய ஆவியானவர் உந்தப்பட்டு சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். நாம் என்னத்தை பார்த்தோம், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டுவராவிட்டால் அவர்களுக்குரியவர்கள் அல்ல என்று பார்த்தோம். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டுவிட்டால் அவருடைய குறியவர்கள் பார்த்தோம். ரோமர் 8:9 பார்த்தோம். நீங்க அப்படியே கண்டினியூ பார்க்கும்பொழுது அந்த 8ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை படித்து பாருங்கள். 8லே 14வது வசனம் படித்து பாருங்கள். அடிக்கடி நான் படிக்கிறது தான். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுவதில்லை, கடவுளுடைய மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆவியால், அந்த ஆவியால் இயக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறதானபடி, அவர் உணர்த்துகிறதானபடி நம்முடைய சொல், நம்முடைய செயல் வருகிற பொழுது நாம் அவருடைய கடவுளா பிள்ளைகளா இருக்க முடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்பே கடவுள் என்றார். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பே கடவுள் அன்பாயிருக்கிறார். அந்த கடவுளுடைய அன்பின் ஆவி எனக்குள் இருந்து நடத்துகிற பொழுது அங்க அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே தெய்வம் என்றார், அன்புக்கு இணையேது சொல், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே அன்பு அன்பு அன்பு. அன்பு இருந்தா நமக்கிட்ட பகைமை வராது. அன்பு இருந்தா நமக்கு வெறுப்பு, பகைமை, சண்டை, சச்சரவு வராது. அன்பு இருந்தா நமக்கு மன்னிக்கிற தன்மை வரும். என் அன்புக்குரியவர்களே, அன்பு இருக்கிற பொழுது நாம் கட்டளை கடைபிடிக்கிறோம். கட்டளை கடைபிடிக்கிற பொழுது இந்த நிலை நமக்குள் கடந்து வருகிறது. இதற்கு கடவுளுடைய ஆவிதான். அப்படி கடவுளை வெளிப்படுத்தணும்னாக்க அன்பு செய்யணும். அதான் நம்ம நேற்றைய தினத்தில் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் தன் சகோதரர் அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். அன்பு செஞ்சா அங்கே நிலைகள் தான். அன்பு செய்கிற ஒரு மனிதன் கட்டளை கடைபிடிக்கிறான். கட்டளை கடைபிடிக்கிற மனிதன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். எனவே தான் புனித பேதுரு சொல்வாரு, 1 பேதுரு 4:8 சொல்வாரு, அன்பு திரளான பாவங்களை போக்கும் உண்டு. 1 பேதுருல 4:8 சொல்வார், அன்பு திரளான பாவங்களை போக்கும் உண்டு. அங்க கட்டளை கடைபிடிக்கிற நிலையிலே பாவம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. நான் இந்த சொல்லுகிற பொழுது தயவுசெய்து 1 கொரிந்தியர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுங்க தயவுசெய்து. 1 கொரிந்தியர் பாவம் வருமா வராதான்றத அங்க தயவுசெய்து தூய உணர்த்தனால் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நீங்க எடுத்து நீங்க படிக்கிற பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற கருத்து மிக அருமையான கருத்து இருக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 4 நாம் படிக்கலாம் இருக்கேன். நான் படிக்கிறேன். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வராது, மாறாக உண்மையில் அது மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும்.
அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியா இருக்கும். அனைத்தையும் இருக்கும். இப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் அங்கே பாவத்துக்குரிய காரியங்கள் வருங்களா? இதுல நான் சொல்லும்போது இந்த பதிலம் இருக்கும். அந்த அன்பு இழிவான எரிச்சலுக்கு இடம் கூடாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீவினை மகிழ் வராது. இந்த கருத்துல பார்க்கணும். அப்போ வரும்போது இந்த மன்னிக்கிற தன்மையெல்லாம் ஆட்டோமேட்டிக் கடந்து வரும் தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலை நமக்கு மன்னிக்கிற நிலை எபேசு நான் பார்க்கும்போது இப்படிப்பட்ட நிலை, இதெல்லாம் தூய ஆவினால் வருகின்ற ஒரு நிலை, கடவுளுடைய அன்பின் நிலையில வருகின்ற நிலை. இப்படிப்பட்ட நிலை யார் கொண்டிருக்க முடியும்? கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிற பிள்ளைகள் தான், அவன் தான், அவள் தான் உண்மையான ஒரு கிறிஸ்து அவனாக இருக்க முடியும். இப்ப சொல்லப்பட்ட அந்த அன்பின் காரியங்கள் இருக்கிறவத்தா தூய இருக்கும். மேலேயே நான் இதை குறித்து நாம் பார்க்கணும், நம்முடைய சமுதாயத்தை பார்க்கணும், நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் மத்தியில் நாம் பார்க்கணும். எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும் அல்லவா? பார்க்கணும். அதனால்தான் நம்முடைய அருமை ஆண்டவர் இதை பார்த்து தான் அவர் எல்லா உலகத்தையும் காட்ட இந்த மாத புத்தகத்தில், இந்த அக்டோபர் மாத புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஆண்டவருடைய கண்கள் ஒரு புத்தகத்தை செய்தி எழுதியிருக்கிறேன். அவருடைய கண்கள் பார்க்கிறது, ஆண்டுடைய கண்கள் இந்த அண்ட சராசரி எல்லாம் பார்க்கிறது, ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிறது, மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறது, அவன் செயல்பாட்டை பார்க்கிறது. இந்த செய்தி பேச சொல்லியும் புக் எழுதியும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அன்பு செய்கிற பொழுது மன்னிக்கிற அந்த கிறிஸ்து மன்னித்து போல மன்னிக்கிறது தான். நாம் ஏற்கனவே கொலோசியர்ல படிச்சிருக்கிறோம் அல்லவா? கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் படிச்சிருக்கிறோம். அந்த கிறிஸ்து மன்னித்து போல நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கொலோசியர் 3:13 படித்தோம். அது மாத்திரமல்ல, எபேசியர்ல சொல்லுகிற ஒரு கருத்து உண்டு. எபேசியர்ல பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:32 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதிலே ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து இயேசு வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கடவுள் பிதாவாகிய கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாக மன்னித்து போல நீங்கள் மன்னியுங்கள், கிறிஸ்து மன்னித்து போல நீங்களும் மன்னியுங்கள். பாருங்க, மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிறதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம். நம்ம நல்ல பைபிள் படிக்கிறோம், நல்ல தவறாம ஜெபத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், பக்தி முயற்சி செய்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், அப்படி என்பதெல்லாம் அல்ல. உண்மையான ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம் என்றால் கிறிஸ்து அன்பு செய்து போல நாமளும் அன்பு செய்து மற்றவர்களோடு கூட சம அன்பு இருக்கணும். இன்னைக்கு நிறைய சகோதர செய்திகள் அப்படி இருக்க மாட்டாங்க. நான் நல்ல ஒரு ஜெபம் பண்ணிக்கிறேன், நல்ல உள்ளும் இருக்கு, நான் ஊழியத்தின் செய்தினாக்க எனக்கு எல்லார் மேலும் அன்பு செய்யணும். என்னை வெறுப்பவர்களை கூட நான் அன்பு செய்யணும். அப்பதான் நான் உண்மையான ஒரு கிறிஸ்து ஜீவிதம், கிறிஸ்து வாழ்வு. இல்லை என்றால் இல்லை. என்னுடைய நிலையிலே என் அன்புக்குரியவர்களே நிறைய அனுபவங்கள். அதை நான் என்ன அன்பு உள்ள சகோதரர்களும் மற்ற என்னோடு கூட பழகளும் சொல்வார்கள். எப்படி என்று சொல்வார்கள், கிறிஸ்து இயேசு அன்பு செய்து போல, கிறிஸ்து இயேசு கணது பந்து போல நாம் இருக்கப்பட வேண்டும் என்பதுதான். மன்னிக்கணும், மன்னிப்பதே கண்டிக்கும். அவருடைய சிந்தை நமக்குள் இருக்கப்பட வேண்டும் என்று பெருமாளே. அவருடைய சிந்தை மன்னிக்கிற சிந்தை தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களுக்குள் இருக்கட்டும். அந்த கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை நமக்குள் இருக்கிற பொழுதுதான், அந்த ஆவினால் இயக்கப்பட்டு அந்த மனநிலை நமக்கு இருக்கிற பொழுதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம், கிறிஸ்துவ வாழ்வு. இல்லை என்றால் இல்லை. நான் இந்த பகமை நிலையிலிருந்து அப்படியே கொண்டு வருகிறேன். ஏன்னா தூயன் உணர்த்தி கொடுக்கிறார். பகமை என்கிறது மன்னிக்க முடியாத நிலையில இருக்கணும். பகமை நிலையில எப்படி எஃபெக்ட் ஆகுறது, பகமை நிலையில என்ன எஃபெக்ட் கேட்டோம். அதுக்கடுத்து மன்னிக்கிற நிலையை கொண்டு வந்தோம்.
அடுத்த உண்மையான நிலையிலே நாம் கடந்து ஒரு மன்னிக்கும் நிலை கொண்டு போதுதான், கடவுள் அன்பு இழைக்கப்படுவதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம் என்பதை நான் கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவின் மனநிலை நமக்கு வேண்டும். அந்த கிறிஸ்துவின் மனநிலை எப்படி? அவருடைய ஆவி நமக்குள் இருக்கப்பட வேண்டும். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிற பொழுதுதான் நாம் உண்மையான நிலையை கடந்து போக முடியும். என் அன்புக்குரியவர்களே, அந்த கிறிஸ்து இயேசுடைய அன்பின் நிலையை பார்க்கிற பொழுது அந்த ஆவிக்குள் பிறக்கிறவர்களாக கடந்து வருவதுதான் உண்மையாகவே அந்த கிறிஸ்து கடவுளுடைய ஆவிக்குள் பிறக்கிறவர்களாக இருக்கிற பொழுதுதான் அந்த இயல்பே மாறும். அந்த இயல்பே மாறும். நான் ஒரு காலத்திலே மனித உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய உடனே இருக்கின்ற அன்பு சகோதரர் கூட அப்படிதான் உலக நிலையை வாழ்ந்து கொண்டோம், மனித நிலையை வாழ்ந்து கொண்டோம், மனித போக்கிலே வாழ்ந்து கொண்டோம். எப்பொழுது கடவுளுடைய ஆவினாலே பிறக்கப்பட்டு அந்த கடவுளுடைய ஆவினாலே இயக்கப்படுகிற பொழுது நாங்கள் முற்றிலும் மாற்றுக்கப்பட்ட ஒரு காலத்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறிக்கிட்டு. இது போல் நிறைய மக்கள் உண்டு, கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக நிறைய சக்தம் உண்டு. எல்லோரும் மாற வேண்டும், எல்லோரும் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தமா இருக்கிறது. நீ பார்க்கணும், அந்த இயல்பு மாறணும், இயல்பு மாறணும். நம்முடைய நட உடை பாவனையில எல்லாம் மாறணும், சொல் செயலிலே மாறணும், இயல்பு மாறணும். அந்த யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை படிப்பில்லைனால் அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அருமையான கருத்து இருக்கும். இயல்பு மாறணும் சொல்லும் போது அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அருமையான கருத்தா இருக்கும். ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக சொல்கிறேன். அப்படி படிச்சு, மனிதரால் பிறக்கிறவர் மனித இயல்பை உடையவர், மனித இயல்பை உடையவர்கள். தூய ஆவியால் பிறப்பவர், தூய ஆவியால் பிறக்கிறவர்கள் தூய ஆவியின் இயல்பை உடையவர், தூய ஆவியின் இயல்பை உடையவர். பாருங்க, மனிதரால் பிறக்கிறவர்கள் மனித இயல்பை உடையவர்கள், தூய ஆவியால் பிறக்கிறவர்கள் தூய ஆவியின் இயல்பை உடையவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. தூய இயல்பு, அந்த இயல்பு சொல்லுவாங்க சில பேருக்கு, அவன் பிறவியிலே அவன் இயல்பு அப்படிதான் ஐயா, அந்த பிறவிலே அவன் இயல்பு, அவன் அப்படிப்பட்ட இயல்பு தான். அந்த இயல்பு மாற வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆவியால் பிறக்கப்பட்டு கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிற ஒரு மகனாக ஒரு மகளாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வாய் இருக்கும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரையும் மன்னிச்சு மறந்து அவளோட இயல்பா கடந்து பார்க்க முடியும். அந்த தெய்வீகமான ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியும். இந்த தெய்வீகமான அன்பை வெளிப்படுத்த அன்புக்குரியலே, அந்த கடவுளுடைய அன்புன்னு பார்க்கிற பொழுது, மன்னிக்கிற அன்பு என்று பார்க்கிற பொழுது, ஏற்றுக்கொள்கிற அன்பு பார்க்கிற பொழுது, ஒருவன் மன்னிக்கிற அன்பு, அந்த அன்பு இங்கே பிறக்க வருவது ரோமர் 10 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் பார்க்கிறோமே, அந்த இயல்பை மாற்றுகிறது, பிறக்கிறதை மாற்றுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ரோமர் 5:5 வசனம் சொல்லப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு கருத்தாய் இருக்கும். ரோமர் 5:5 பார்க்கிற பொழுது அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது, நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டுள்ளது. அந்த ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் பாவிகளை நேசித்து மன்னிக்க முடியாத கடலை கொண்டு வந்தார்களே, அந்த அன்பு ஆவியிலே வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருகிறது. இயேசு எப்படி மன்னித்தாரோ அப்படி மன்னிக்கிற அன்பு நமக்குள் வருகிறது. கடவுளுடைய அன்பு தூய ஆவின் வழியாக, கடவுளுடைய அன்பு தூய ஆவின் வழியாக நமக்குள் பொழியப்படுகிறது. தெய்வீக அன்பு செய்வதற்காகத்தான். வசனம் ஒவ்வொன்றும் படித்து சிந்தித்தோமானால் என் அன்பு சகோதரமே எத்தனை அருமையா இருக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்துவதாய் இருக்கிறது, பரலோகத்தின் பாதையை காட்டுவதாய் இருக்கிறது, நாம் போகிற பாதையை காட்டுகிறதா இருக்கிறது, நிலை வாழ்வு தருவதா இருக்கிறது. ஆனால் நம்மிலே அநேகர் பைபிளை எடுக்கிறதில்லை, இறைவசன வார்த்தையை கேட்பதில்லை, படிப்பதில்லை. கண்டிருந்தும் காணாமலும், காதிருந்தும் கேளாமலும், உள்ளத்தை உணராமலும், மனம் திருந்தாமலும் இருக்கிறான் என்று திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிறது. கண் இருக்கிறது,
பைபிளை படிக்கல, காதிருக்கு இறைவார்த்தையை கேட்கல, உள்ளத்திலே உணரல, மனம் திருந்தல, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறது. மனப்படியில் ஓடிக்கிட்டு இருக்கலாம் புள்ள நிலையத்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன், நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும், நம்முடைய சமுதாயத்தின் நிலையை பார்க்கணும். ஏன் இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து இப்படிலாம் செயல்பட்டு கொண்டிருப்பான் என்பதை நினைச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை மாறுவதற்காக மனம் மாறுங்கள் என்கிற நிலையத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார். சரி, நான் என்ன சொல்லப்போனால் அதிகமாக சொல்லி என் உணர்வுகள் அதிகமாக போயிட்டு இருக்கிறது. என்ன செய்கிறது? கடவுள் அழைத்து அப்படி நடிச்சிட்டு இருக்கிறார். இந்த தூய ஆவின் இயல்பு என்று பார்க்கிற பொழுது, அந்த கடவுளுடைய ஆவின் இயல்பு என்று பார்க்கிற பொழுது, என் அன்புக்குரியவர்களே, அந்த இயல்பு பார்க்கிற பொழுது வித்தியாசமான ஒரு கருத்தை போயிட்டு இருக்கும். இதான் பைபிளை பார்க்கணும்னாக்க அந்த இயல்பு, மனித இயல்பு, கடவுளுடைய இயல்பு படிச்சோம் இல்லைங்களா? இந்த இதுல யோவான்ல 3:5 படிச்சோம். மனித இயல்பு, கடவுளுடைய இயல்பு. அந்த இயல்பு அன்பின் இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அன்பின் இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அன்பின் இயல்பு கடவுளுடைய ஆவியால் நமக்குள்ளே செயல்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஓடுகிற நிலை டிஃபரன்ஸ் வித்தியாசத்தை காட்டுகிறதா இருக்கிறது. தயவு செய்து எடுங்க, 1 கொரிந்தியர் எடுத்து படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர்லே 2ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 16 வசனத்தை நீங்க படிப்பில்லைனால் மிக தெளிவான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். இன்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் அல்லவா, இறைவார்த்தை கொடுக்கிறேன் அல்லவா, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள்? மனித நிலையை மத்திருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைய ஆண்டவர் செய்திருக்கிற இந்த அற்புதமான ஊழியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு மடைமையா இருக்கும். படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை படித்து பாருங்கள். மனித இயல்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுளுடைய ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாக தோன்றுவது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்து உணர முடியும். பார்க்கணும். இன்னைக்கு மனித எலும்பு இந்த பிரேயர் எல்லாம், நற்செய்தி எல்லாம் ஏத்துக்கிறதே இல்லைங்க. நற்செய்தின்னு பணம் பண்ணிருக்கேன். நான் வாழ்க்கையில 29-30 வருட ஊழியத்தின் பாதையில நான் பார்த்து அனுபவிக்கத்தான் ஏத்துக்கிறதே இல்லை. மனித எலும்பு என்னைக்கு மாறுறது, என்னைக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல வாழ்ந்து வளருகிறது, எல்லாரையும் மன்னிச்சு எல்லாருடைய சமாதானமான வாழ்க்கையை வாழ்வது என்று பார்க்கணும். பிரியமானவர்களே, மனித இயல்பை மத்திக் கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரியவற்றை, இந்த ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அடுத்து நீங்க அர்த்தம் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற பாசனம் டிஃபரன்ஸ் மஸ்ட். மனித இயல்பை கொள்ளுகிற அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை சொல்லுங்க. அடுத்தது ஆவிக்குரிய நிலை பார்க்கணும். சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்து உணர்வார்கள். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆவியர் எல்லாவற்றையும் ஆய்வுனார்கள். சரியானது இது, சரியானது. இன்னைக்கு அநேக சகோதரிகள் அமர்ந்து இறைவசந்த வார்த்தையை கேட்டு நீங்க கடந்து போய் கொண்டீங்க. ஆவிக்குரியவர்களோ ஆவிக்குரிய உயிர்த்து உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா மனித இயல்பை கொண்டவர்களோ இந்த பிரேத பத்தியோ நற்செய்தி பத்தியோ அவங்க ஏற்கிறதே இல்லை. அவங்க வேற ஒரு சேனல் பார்த்துட்டு போட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு ஏதோ தொடர் காட்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு பல செலவு ஆண்டவர் இவ்வளவு பல செலவு பட்டு இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா கூட நிறைய பேர் என்ன பண்ணும், வேற ஏதோ போட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மனித எழுப்பு கொண்டிருக்க மாட்டாங்க. அடுத்து 16வது வசனம் சொல்லுகிறது. வசனம் என்ன? 14, 15, 16. 16வது வசனம் சொல்லுவது என்ன? ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியை கொண்டிருக்கிறோம், மனதை கொண்டிருக்கிறோம், அவருடைய சிந்தையை கொண்டிருக்கிறோம், அந்த ஆவியை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் ஆவியை கொண்டிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது.
வசனம் ஒவ்வொன்றும் பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இறைவசன வார்த்தையா கொட்டுறாருன்னு. கொட்டுறது அவருதான். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். ஆவியே பரிசுத்த ஆவியே வாருமே, எங்களில் வாருமே. ஆவியே பரிசுத்த ஆவியே வாருமே, எங்களில் வாருமே. இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்புணவாய் வாரும். இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்புணவாய் வாரும். உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ தேவத்தின் ஆவியே வாரும். உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ தேவத்தின் ஆவியே வாரும். ஆவியே பரிசுத்த ஆவியே வாருமே, எங்களில் வாருமே. ஆமாண்டவரே, ஆவியானவரே, தூய நல்ல ஆவியானவரே, இதோ இந்த இறை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நெருப்பு நாவாய் வாரும். ஆண்டவரே ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆற்றலினால் நிரப்பும் ஆவியானவரே. ஆண்டவரே, உமது தூய ஆவியினால் இயங்கக்கூடிய மக்களாக மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை வெளியிட உதவிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ திருமணம் நடக்கவில்லையே, பல வருடங்கள் ஆகியும் எனக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று இயங்குகிற பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக வழியை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தையை அதிக ஆண்டுகளாக திருமணம் செய்து குழந்தை இல்லையே என்று வருந்துகின்ற ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனையா வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் கடன் பிரச்சனையை தீர வழியை காட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொழிலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நஷ்டம் ஏற்படாதபடி தொழிலில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடல் வியாதினால் வந்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கவலையினால், கண்ணீரினால், துன்பத்தினால் பாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மகிழ்ச்சியின் தைலத்தினால் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற இரண்டு குடும்பத்தை ஆண்டவர் ஒன்றாக இணைக்கிறார். பிரிந்திருக்கிற குடும்பம், மனைவி 2 பெண் பிள்ளைகளோடு கூட தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, அவர் இந்த வேளையை கண்ணீரோடு கதரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பெண் பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கணவனார் வேறுபட்டிருக்கிறார். மாற்றமடைந்து ஒன்றாக இணைகிறது நான் காண்கிறேன். ஆண்டவர் அப்படியே அவரும் அரும் பெரும் செயலாய் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வல்லமையும் கிருபையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா.
தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால்